90 கிட்ஸோட ஃபேவரட்டான பொட்டிக்கடை தேன் மிட்டாய். ஸ்கூல் டைமில் பொட்டிக்கடைகளில் வாங்கி சாப்பிட்ட இந்த தேன் மிட்டாயை வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேன் மிட்டாய் பண்ணுறதுக்கு 1 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கடைகளில் ஈஸ்ட் சேர்ப்பாங்க, இப்போ வீட்டில் ஈஸ்ட் இல்லை, அதனால் சமையல் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் ஃபுட் கலர் மூணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைகளில் ஃபுட் கலர் அதிகமாக சேர்ப்பாங்க, அதனால தான் தேன் மிட்டாய் டார்க் ரெட்டாக இருக்குது. ஆனால் நான் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் உடம்புக்கு நல்லதில்லை, அதனால் கம்மியாக சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஜலிச்சு வச்சிருந்த மாவு எடுத்து இது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப சாஃப்ட் ஆகக்கூடாது, மீடியமாக பிசையணும். பிசைஞ்சதுக்கப்புறம் 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு சில்வர் பிளேட்டை கவுத்தி அது மேலே மாவு வச்சு சப்பாத்தி கட்டையில் லைட்டாக தேய்ச்சா போதும். தேய்ச்சதுக்கப்புறம் கத்தி வச்சு நல்லா இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். கட் பண்ண பீஸெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு ஒரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டின மாவை இந்த மாதிரி தேன் மிட்டாய் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா தேன் மிட்டாயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு தேன் மிட்டாயில் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், இல்லைன்னா வெளியில் கருகிட்டு உள்ளே வேகாது. நான் ஃபுட் கலர் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன், அதனால் லைட் ப்ரௌனாக இருக்குது. சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் மைதாக்கு 1 கப் சக்கரை, 1/2 கப் தண்ணி. இதை நல்லா கரைஞ்சி பிசு தன்மை வந்தால் போதும். சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ தேன் மிட்டாய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். தேன் மிட்டாய் பாருங்கள், சக்கரை பாகில் நல்லா ஊறி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு. ஊறின தேன் மிட்டாயை பாகிலிருந்து எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே காயணும், அப்போ தான் சக்கரை பாகு நல்லா உள்ளே இறங்கும். தேன் மிட்டாய் நல்லா ஊறிடுச்சு. இப்போ சக்கரை மேலே தூவி விட்டுடலாம். தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. மேலே கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்ட்டாக ஜூஸியாக, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.